ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி உத்தரவிட்டால் அது ஒருபோதும் தப்பியோ தவறியோ போகாதுன்னு உனக்கு தெரியும் தானே? இதோ இப்போதே உன் வாழ்க்கைக்கான உத்தரவை கொடுக்குறேன். நீ என்கிட்ட கேட்ட காரியம் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு தரப்போகிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் கூட உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய வந்துவிட்டேன் என் செல்லமே. நீ மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு என்னையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உன் வாழ்க்கையில் தவறுகள் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். இப்போது இது நாள் வரை நடந்த விஷயங்களை நினச்சி நீ துயரப்பட்டதெல்லாம் போதும். உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கித்தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் நல்ல எண்ணம் போலவே உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். உன் பக்கம் உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாக, உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்க போகுது. உன் மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு விளக்கேற்றினாலும் பூஜை செஞ்சாலும் மண்டியிட்டு என்னிடம் வேண்டுதல் வைத்தாலும் அது அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே. அப்புறம் ஏன் வராகி அம்மா இன்னும் என்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறலன்னு கேட்குறாயா? அதற்கான நேரம் இதுவரைக்கும் வராமல் இருந்தது. இப்போது தானே நீ எதிர்பார்ப்பதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கான காலகட்டமும் நேரங்காலமும் கூடி வந்திருக்கு. இத்தனை நாளா உன் கர்ம வினையின் தாக்கத்தால் நீ கஷ்டப்படணும்னு இருந்ததால நிறைய கஷ்டங்களை சந்திச்ச. இப்போது உனக்கு நன்மையாக நல்லதாக உனக்கான விஷயங்களை நடத்தி கொடுக்க வந்துட்டேன். சில நேரங்களில் தாமதங்கள் தான் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். உனக்கு தாமதமான விஷயமும் தள்ளி போன விஷயமும் இப்போது நல்லபடியாக வெற்றிகரமான மாற்றத்தை உருவாக்க போகுது. உன் மனசை வலிமையாக்கிக்கிட்டு உன் வாழ்வை நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய கடமை. நீ கேட்டதையெல்லாம் இந்த வராகி அம்மா கூடிய சீக்கிரம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இனி எல்லாமே உனக்கு நிரந்தர நன்மையாக மாறும். அது வரைக்கும் மனசு தளர்ந்துட வேண்டாம் என் செல்லமே. யார் மீதும் எப்போதும் எதுக்காகவும் கோபப்படாமல் எல்லாரையும் அரவணைச்சு போக கற்றுக்கோ. இல்லை எனக்கு அவங்கள பிடிக்கல, இவங்க செய்கிறது பிடிக்கலன்னு தோணுச்சுன்னா அமைதியாக ஒதுங்கி நிற்பது தான் உனக்கு நல்லது. உனக்கான வாழ்க்கையை இந்த வராகி அம்மா என் கரங்களில் வைத்து கொண்டு காத்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வளர்ச்சி வந்தே தீரும். நீ எப்போதும் எதுக்கு நினச்சி கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வலியையும் வேதனையையும் நீ கடந்து சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா வழிகாட்டுவேன்னு நம்பு என் செல்லமே. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும், எது வரணும், எது போகணும்னு எல்லாமே ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டு விட்டது. இதில் உன் செயல்களால் எதுவும் மாறப்போவதில்லை. அதனால் நடப்பதையெல்லாம் அமைதியாக ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இரு. நான் உன் பக்கம் தானே உனக்கு துணையாக இருக்கேன். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நான் வேணும் முயற்சி செஞ்சால் என்னால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை என்ற தன்னம்பிக்கையோடு நீ வாழும்போது கண்டிப்பாக அதற்குரிய பலனாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். இந்த உலகத்தில் மாற்றத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை வேணான்னு சொல்லக்கூடிய ஆளாக நீ ஏன் இருக்குன்றதும் எனக்கு தெரியும். என் அருளால் உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை நல்மாற்றங்களாக நான் அமைச்சு கொடுக்குறேன் செல்லமே. உன்னுடைய கால்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் இந்த வராகி அம்மா நான் இன்னும் உன்னை வழி நடத்துகிறேன். உன்னுடைய தனித்துவம் தான் உனக்கு பெருமை சேர்க்க போகுது. எப்போதும் நீ தலை நிமிர்ந்து கம்பீரமாக நிற்கணும். இந்த வராகி அம்மா உனக்கு தாயாக தெய்வமாக இருக்கும்போது, உன்னை தோழியாக உன்னை காக்கும் கடவுளாக இருக்கும்போது உனக்கு என்ன கவலையும் கஷ்டமும் வரப்போகுது? உன் லட்சியம் எதுவாக இருந்தாலும், உன்னுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் நீ பயப்பட வேண்டாம். உன் இலக்கை ஜெயிக்க வைக்க வேண்டியது, நீ எதிர்பார்த்த விஷயத்தை வெற்றிகரமாக முடிச்சு தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. இனி ஒருபோதும் நீ மனம் தளரக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் இங்கு தனித்தனி ஆன்மாவோடு இருக்கிறாங்க. உன்னுடைய கர்ம வினையும் ஆசைகளும் சிந்தனையும் வேறுபட்டதாக இருந்தாலும் உனக்கான நல்லதை எந்த வகையில் யார் மூலமாகவாவது நான் முடிச்சு கொடுத்துருவேன். உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு வாழ்க்கையின் உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கோ. உன் ஆன்மாவில் உன்னுடைய மனசில் இந்த வராகி அம்மா கலந்திருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு
எப்போதும் நல்ல செயல்களை செஞ்சு புண்ணியத்தை சம்பாதிக்க கற்றுக்கோ. நீ செய்கிறது நல்லதா கெட்டதாங்கிறத பொறுத்து தான் உன் வாழ்க்கை மாறும். எப்போதும் நல்ல செயல்களை செய்ய பழகு. முன்கூட்டியே எல்லாத்தையும் யோசித்து நீ சரியாக செய்யும்போது தவறு நடக்க வாய்ப்பு இருக்காது என் செல்லமே. கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா இந்த வராகி அம்மாவே உன் திசையை மாற்றி உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன். உன் வாழ்க்கை உனக்கான பாதையில் தெய்வீகமாக நகரப்போகுது. யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் நீ எதுக்கும் கவலைப்படாம உன் கடமையையும் உன்னுடைய இலக்கையும் மட்டும் கவனத்தில் கொண்டு உன் வேலைகளை செஞ்சுக்கிட்டே இரு. நான் எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன். உன் கூட ஒரே ரத்தத்தில் பிறந்தவங்க கூட உன் மனசை புரிஞ்சுக்காம உன்னை விட்டு விலகி போகிறாங்களே நினைக்காத. பிறப்பால் உன் கூட ஒன்றா பிறந்த உடன்பிறப்புகளே உன்னை விட்டு விலகி போனாலும் பாதியில் வந்த உறவுகள் விலகி போகாமல் உன் கூடவே உன்னை புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் உன் கூட வரும்படி இந்த வராகி அம்மா நான் செஞ்சு காட்டுறேன். இப்போது உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற மனிதர்கள் அனைவரும் உனக்கு பாடமாகவும் உன் வாழ்க்கையை சொல்லி கொடுப்பவர்களும் இருக்க போகிறாங்க. நீ எப்போதும் தெளிவோடு இரு. யாருடைய துரோகமும் உன்னை வீழ்த்தவோ அழிக்கவோ இந்த வராகி அம்மா விட்டு வைக்க மாட்டேன். யார் உன்னை விட்டு போனாலும் நீ வருத்தப்படாமல் தைரியமாக உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்களில் கவனம் செலுத்து. எந்த உறவையும் நீ இழந்து விடாமலேயே உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. நானும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். அவ்வப்போது நீ வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது மட்டும் என் பேரை மனசில் நினச்சிக்கிட்டு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே எடுக்க பழகு. என் பேரை சொல்லிக்கொண்டு நீ எடுக்கும் எந்த செயலும் உனக்கு தோல்வியை தராது. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் உன் நல்ல மனசுக்கும் ஏற்றார் போல இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுறேன். சில நேரங்களில் நீ குழப்பத்தில் இருக்க, சில நேரங்களில் துயரத்தில் இருக்க. எது எப்படி இருந்தாலும் உன் வேதனையில் நானும் பங்கு கொண்டு உன் மனசுக்கு ஏற்ற அமைதியை கொடுப்பேன். உன்னை நிம்மதியாக வாழ வைக்கவும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தவும் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீ மனம் தளரக்கூடாது. நீ போகும் பாதையில் உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். உன் நம்பிக்கையை காத்து உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் என் செல்லமே. மற்றவங்கள மனசு வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக நீ எல்லா கஷ்டங்களையும் தனியாக அனுபவிச்சுக்கணும், மற்றவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை நீ உன் தலையில் தூக்கி போட்டுக்கணுன்ற எந்த அவசியமும் உனக்கு இல்லை. உன் செயல்களுக்கேற்ற நற்பலனை இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன். உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் செய்ய பழகு. உன் மனசு ஏற்காத எந்த செயலையும் நீ செஞ்சினா அது உன் அமைதியை கெடுத்து விடுமல்லவா. வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் எப்படி முடிவெடுக்கணுன்றது உன் கைகளில் தான் இருக்குது. அதை நீ சரியாக எடுத்தாலே உன் வாழ்க்கைக்கான வெளிச்சம் தானாக வந்துடும். உன் சிந்தனையை தெளிவாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்ல முடிவுகளை இந்த வராகி அம்மா நான் கொடுக்குறேன். நீ எப்போதும் மன அமைதியோடு இரு. நீ எதிர்கொண்ட பல அனுபவங்கள் உனக்கு கஷ்டமாகவும் சாபமாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் நீ எதை கஷ்டம்னு நினச்சியோ அதுதான் இப்போது உனக்கான ஆசீர்வாதமாக மாறப்போகுது. நானே உன்னை ஆசீர்வதிச்சு உன் துன்பங்களையெல்லாம் துரத்தி அடித்து உனக்கான இன்பமயமான வாழ்க்கையை உன் கைகளில் தர வந்திருக்கேன். வாழ்க்கைங்கிற பாதையில் நான் உனக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயம் உனக்கு நல்லதாக மட்டுமே இருக்கும். தாமதமானாலும் நீ கேட்டதை நிச்சயமாக நடத்தி கொடுக்காம நான் இருக்கவே மாட்டேன். இப்போது உனக்கு கிடைச்ச அனுபவங்களை எல்லாம் பயப்படாமல் ஏற்றுக்க கற்றுக்கோ. உன்னை நோக்கி எல்லா விஷயங்களையும் அனுப்புவது நான் தான். அப்படி இருக்கும்போது உனக்கான நல்லதுக்காக தான் நான் எல்லாத்தையும் செய்கிறேங்கிற புரிதலை நீ உண்டாக்கிக்கோ. இதுவரைக்கும் நீ அனுபவித்த துயரங்கள் தான் இப்போது உன் வாழ்வின் வெற்றிக்கான விதைகளாக மாறப்போகுது. நீ சிந்திய கண்ணீரை எல்லாம் தொடச்சி விட்டு உன் கனவுகளை நனவாக்கி உன் துயரத்தை போக்கி உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நடத்தி முடிக்கிறேன். உன் வாழ்வின் சுமையால் உன் பிள்ளைகள் உயரத்துக்கு எழணும்னு நான் தீர்மானிக்கிறேன். நீ எப்போது மனம் தளராதே. உன் வாழ்க்கையில் வெற்றியின் அடித்தளத்துக்கு இந்த வராகி அம்மா நிச்சயம் உதவி செய்வேன். நான் ஒருபோதும் உன்னை துன்பத்திலோ துயரத்திலோ தள்ளிவிட மாட்டேன். உன்னை வழி நடத்தி உனக்கான வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்வேன். நீ எப்போது மன தைரியத்தோட
தலை நிமிர்ந்து நிற்கணும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். இதுவரைக்கும் நடந்த பல விஷயங்கள் உன் மனசில் ஆழமான காயத்தை உண்டு பண்ணி இருந்தாலும் அது அனைத்தையும் சரி செஞ்சு இப்போ நீ சந்தோஷப்படும்படியாக மகிழ்ச்சிக்குரிய நல்ல விஷயங்களை நான் நடத்த போகிறேன்.